ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு 3-4 வரமிளகாய், ஒரு துண்டளவுக்கு இஞ்சி, ஒரு 5-6 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பல்ஸில் போட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் பச்சைக்கடலை பருப்பு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். அதை நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஒரு சொட்டு இல்லாமல் வடிச்சுக்கணும். இப்போ இந்த மசாலா அரைச்சது கூட ஒரு கைப்பிடி சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வடைக்கு மாவை பொறுத்தளவுக்கு வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, பரப்பரன்னு அரைக்கணும். அதே மாதிரி துளி கூட நம்ம தண்ணி சேர்த்தவே கூடாது. இதே மாதிரி நம்ம ஊற வச்ச எல்லா பருப்பையும் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு பரப்பரன்னு தெரியுது. இந்த மாதிரி இருந்தால் தான் வடை வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை, அதே மாதிரி புதினா இலை வந்து ஒரு 10-15 சும்மா வாசனைக்காக, ஒரு 3 பச்சை மிளகாய் விதை நீக்கிட்டு, இதில் வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது. அதுக்கு அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம். அடுத்ததாக உப்பு, நான் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கல்லுப்பு போட்டு பருப்பு கூட அரைச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால லாஸ்ட்டாக தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பிணையும் போது பிசைஞ்சிக்கலாம். அந்த சைடு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இங்கிட்டு வந்துட்டு பருப்பில் மசாலாலாம் கலந்தாச்சு, உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 26 வடை கிட்ட வந்தது. இப்போது நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு அப்படி இன்னொரு உள்ளங்கை அப்படியே மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அமுத்தி போட்டோம் அப்படின்னா சூப்பரான வடை வந்து நமக்கு ரெடி ஆயிரும். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சதும் வடை போட ஆரம்பிக்கணும். வடை போட ஆரம்பித்ததும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும். அப்படி இல்லாட்டி மேலெல்லாம் கருகுன மாதிரியும் உள்ளே வந்துட்டு வேகாது போலையும் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வடை தட்டி போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் வந்து வேகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டி வச்சு திருப்பணும். அப்படி இல்லைன்னா உதிர ஆரம்பிச்சிரும். எண்ணெய் வந்துட்டு பார்த்து அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவில் நம்ம போட்டாலும் எண்ணெய் நல்லா நிறைய குடிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் வடை வந்துட்டு உள்ளே வேகாது. அதனால் சூடு வந்து எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான வடை கிடைக்கும். இப்போ வெந்ததுக்கப்புறமா லைட்டாக பபிள்ஸ்லாம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போட்டுட்டு கலர் மாறினதும் வெந்ததுக்கப்புறமா அப்படியே எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா வடையுமே தட்டி போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கும் மதியம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான வடை வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நான் வந்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே மேலால் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.